கம்ப ராமாயணம் தமிழில் எழுதப்பட்ட நூல். தமிழருடைய பண்பாட்டு நெறிகளுக்கு ஏற்றாற் போல எழுதப்பட்ட நூல். அப்ப இது ஒரு வழி நூலா, முதல் நூலா அப்படின்னு பார்க்க போனா இது ஒரு வழி நூல். அப்ப இதனுடைய முதல் நூல் எது அப்படின்னு கேட்டா, வடமொழியில வான்மீகி முனிவரால் எழுதப்பட்ட ராமாயணமே இதனுடைய முதல் நூலாக கருதப்படுகிறது. சரி சார், அந்த மரபுக்கு ஏற்றாற் போல வடமொழியில் எழுதப்பட்டது, தமிழ் மரபுக்கு ஏற்றாற் போல கம்பர் அதுல கொஞ்சம் மாற்றங்களை உருவாக்கி எழுதியிருக்கிறார். சரி சார், இந்த நூல்ல கிட்டத்தட்ட எத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் காணப்படுகின்றன. எத்தனை? 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் காணப்படுகின்றன. சரி, இந்த 10,000 பாடல்களும் 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள், இந்த 10,000 பாடல்களும் முழுக்க முழுக்க ராமனுடைய வரலாற்றை பற்றி எடுத்து சொல்லுவதா அப்படின்னு பார்த்தா இல்லை. 7,000 பாடல்கள் ராமனுடைய வரலாற்றை பற்றி எடுத்து கூறுவதாகவும், 3,000 பாடல்கள் இந்த நூலை முழுமை பெற செய்த வள்ளல்களை குறித்தும். யார் அந்த வள்ளல்? திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். யார் அந்த வள்ளல்? திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் பொருளுதவி கொடுத்து இந்த நூலை முழுமை பெற செய்தார். அந்த வள்ளலுடைய நன்றியை மறவா பண்பிற்காக இந்த கம்பராமாயணத்துல அவரை பற்றியும் வர்ணித்து பாடப்பட்டுள்ளது. இப்படி இன்னும் 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 யாரெல்லாம் என்னென்ன உதவி செய்தார்களோ அந்த உதவியை மறவா பண்போடு இந்த கம்பர் இந்த கம்பராமாயணத்திலே கொண்டு பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட ராமனுடைய வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய இந்த கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டா ராமா அவதாரம் என்று சொல்லக்கூடியது. ராமாவதாரம், ராமனுடைய அவதாரம். அவதாரம் என்று சொன்னால் வரலாறு. யாருடைய வரலாறு? ராமனுடைய வரலாறு. அந்த ராமனுடைய வரலாறை பற்றி எடுத்து சொல்லக்கூடியது. இப்ப 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் சொன்னீங்களா சார்? அப்ப படிப்பவருடைய மனதை சோர்வு ஏற்படுத்தாத வண்ணம் இருப்பதற்காக அவற்றை பெரும் பிரிவு, உட்பிரிவு அப்படின்னு 2 பிரிவா பிரிக்கிறாங்க. என்னென்ன பிரிவு? பெரும் பிரிவு எனவும் உட்பிரிவு எனவும் பிரிக்கப்படுகிறது. சரி சார், பெரும் பிரிவுக்கு பெயர் என்ன? பெரும் பிரிவுக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காண்டம் அப்படின்னு பேரு. பெரும்பிரிவுக்கு பெயர் என்ன? காண்டங்கள். எத்தனை காண்டங்களை உள்ளடக்கியது கம்பராமாயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 காண்டங்கள். 10ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க இல்லையா? பெரும்பிரிவுக்கு பெயர் என்னன்னு கேட்டா காண்டங்கள்னு பேரு. அந்த காண்டங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை சார்னு கேட்டா 6. அது என்னென்ன வரிசைப்படுத்தி சொல்லணும். முதல்ல பாலகாண்டம். என்ன காண்டம்? பாலகாண்டம். அடுத்தது அயோத்தியா காண்டம். அடுத்தது அயோத்தியா காண்டம். அடுத்தது ஆரண்ய காண்டம். அடுத்தது கிட்கிந்தா காண்டம். வரிசையா வருதா? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அயோத்தியா காண்டம், அடுத்தது ஆரண்ய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், அடுத்தது சுந்தர காண்டம், அடுத்தது யுத்த காண்டம். இப்படி 6 காண்டங்களை உள்ளடக்கி பேசப்பட்டுள்ள நூல். அப்போ ஒரு 2 மார்க்ஸ் கேட்கலாம், கம்பராமாயணத்துடைய பெரும்பிரிவுகள் எத்தனை? அவை அவை. கம்பராமாயணத்துடைய பெரும்பிரிவுகள் 6. பால, அயோத்திய, ஆரண்ய, கிட்கிந்த, சுந்தர, யுத்த அப்படின்னு சொல்லக்கூடிய காண்டம். சரி சார், இதுல ஏன் சார் இடையில ஒற்று எடுத்து வரல? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய, கிட்கிந்தா, சுந்தர, கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இதுல ஏன் ஒற்று வரல அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிறமொழி சொல்லோட தமிழ் சொல் சேரும் பொழுது, பிறமொழி சொல்லோட தமிழ் சொல் சேரும் பொழுது ஒற்று மிகாது. அப்ப இதெல்லாம் பிறமொழி சொற்கள் எது அப்படின்னு கேட்டா பால, அயோத்தியா, ஆரண்ய, கிட்கிந்தா இதெல்லாம் பிறமொழி சொல். காண்டம் என்பது தமிழ் சொல். அப்ப பிறமொழியோட தமிழ் சொல் சேரும் போது ஒற்று மிகாது. இதையே நீங்க சிலப்பதிகாரத்துல படிச்சிருப்பீங்க. 3 காண்டங்கள் 30 காதைகள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க.
அதுல புகார் காண்டம் ஒற்று மிகுந்திருக்கும், மதுரை காண்டம் ஒற்று மிகுந்திருக்கும், வஞ்சி காண்டம் ஒற்று மிகுந்திருக்கும். ஏன் அங்க மட்டும் ஒற்று மிகுந்தது? அதே காண்டம் தான் வந்திருக்கு, ஏன் ஒற்று போட்டது அப்படின்னு கேட்டா அதையெல்லாம் தமிழ் சொல்லோட தமிழ் சொல் சேரும்போது ஒற்று மிகுந்தது. இது பிறமொழி சொல்லா இருக்கும்போது ஒற்று மிகல அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு பெரும்பிரிவுகள் எத்தனை அவை ஆவைன்னு கேட்டா இந்த விளக்கம். சரி சார், பெரும்பிரிவுகள் பத்தி சொன்னீங்க, உட்பிரிவுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா உட்பிரிவுக்கு பெயர் படலம். என்ன பேரு? படலம். படலங்கள் மொத்தம் எத்தனை படலங்களை உள்ளடக்கி பேசப்பட்டிருக்கு அப்படின்னா 118 படலங்களை கொண்டு பாடப்பட்டிருக்கு. 118 படலங்களை கொண்டு பாடப்பட்டிருக்கு. அந்த 108 படலங்களை கொண்டு பாடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமாயணத்துல, கம்பர் ராமாயணத்துல நம்ம பாடப்பகுதியில என்னென்ன படலம் வந்திருக்கு, அதே போல காண்டங்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் விளக்கமா நூல்வெளி பகுதியில பார்ப்போம் வாங்க. ரைட். கம்ப ராமாயணம் பல்வேறு வகையான பண்புகளை அடிப்படையாக கொண்ட பாத்திரங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. அது யார் யாருன்றதை நம்ம பாடப்பகுதியில பார்க்க போறோம். வேடுவனாக, வானர கூட்டத்தினுடைய தலைவனாக, பறவை இனத்தினுடைய தலைவனாக, எதிரியின் நண்பனாக, தாயாக, தந்தையாக, இப்படி பல்வேறு பண்புகளை கொண்ட படிவங்களாக இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். கீழ் மேல் என கருதாது கதை தலைவனை ராமன் அனைத்து உயிர்களிடத்திலும் சமமாக அன்பு காட்டும் பகுதிகள் பாடமாக இடம்பெற்றுள்ளன. நம்ம மனித இயல்புல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு உயர்ந்த வர்க்கத்தினராக இருந்தா நம்மளுடைய பழக்க வழக்கம் உயர்ந்த வர்க்கத்தினருடைய பழக்கம். நம்ம தாழ்ந்தவராக இருந்தா நம்மளுடைய பழக்க வழக்கம் தாழ்ந்த இனத்தோருடைய தாழ்ந்தவருடைய பழக்கம் ஏற்படும். சில பேருக்கு அது போல உணர்வு. சில பேர் உயர்ந்தவர்களாக இருந்தா கூட தாழ்ந்தவர் இடத்துலயும் அன்னோனியமா பழகுவாங்க, உயர்ந்தவர் இடத்துலயும் அன்னோனியமா பழகுவாங்க. இங்க ஒரு சில நபர்கள் எல்லார் இடத்துலயும் அன்பு உள்ளம் படைத்தவர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த குழந்தை ரொம்ப வறுமையில இருக்கு, தாழ்ந்த இனத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்னா கூட வேறுபாடு பார்க்காம அது ஒரு உயிர், அது ஒரு குழந்தை அப்படின்னு நினைச்சுதான் அன்பு, பாசம், கருணை, நேசம் எல்லாத்தையும் காட்டும். இது ஒரு உயர்ந்த வர்க்கத்தை சேர்ந்த பொண்ணு, நானும் ஒரு உயர்ந்த வர்க்கத்தை சேர்ந்த பையன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு மட்டும் பாசத்தை காட்டுறது கிடையாது. அதுகிட்டையும் பாசத்தை காட்டவங்க தாழ்ந்த இனத்தை சேர்ந்த பொண்ணுகிட்டையும் பிள்ளைகிட்டையும் பாசத்தை காட்டு. இப்படியும் சில பேர் இருப்பாங்க. சில பேர் நம்மளுடைய உயர்ந்த நிலை கேட்டா கூட உயர்ந்த வர்க்கத்தினரிடத்துல மட்டும்தான் அன்பு, கருணை, பாசம், நேசம் காட்டுவாங்க, பிற உயிரிழத்துல காட்ட மாட்டாங்க. ஆனால் அப்படி மனித பிறவியா பிறந்து இறை நிலையை அடைந்திருக்கக்கூடிய ராமன் கீழ் மேல் என வேறுபாடு கருதாமல் எல்லா உயிர்களிடத்திலையும் அன்பு கொண்டு காணப்பட்ட நிகழ்வை நாம் பாடப்பகுதியில கொடுத்திருக்க. அப்ப எந்த ஒரு பிரிவினையும் கருதாமல் எல்லா உயிர்களையும் தன் உயிரை போல் கருதக்கூடிய உள்ளம் படைத்தவன் யார் என்று சொன்னால் ராமன். அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புடைய அந்த ராமனுடைய செயல்பாடுகளை குறித்து நம் பாடப்பகுதியில பார்க்க போறோம். அதுல நம் பாடப்பகுதியில வந்திருக்கக்கூடிய 6 காண்டங்கள்ல என்னென்ன காண்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், யுத்த காண்டம். அப்ப 2 காண்டங்கள் வரல. அது என்னென்ன? ஒண்ணு பாலகாண்டம் வரல, இன்னொன்று சுந்தர காண்டம் வரல. இந்த சுந்தரம் அப்படின்னு சொன்னாலே, சுந்தர காண்டத்துல சுந்தரம் அப்படின்னு சொன்னாலே அல்லது சுந்தரன் சொன்னாலே யாரை உணர்த்தும் அப்படின்னு சொன்னா அனுமனை உணர்த்தும். யாரை உணர்த்தும்? அனுமனை உணர்த்தும். இந்த சுந்தரன் அல்லது சுந்தரம் என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் என்ன சார்னா அழகுன்றதா. அழகுன்றதா. வீட்டுல நல்ல ஒரு அன்பான அழகான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல சுந்தரகாண்ட புத்தகத்தை இருந்தால், அதை படித்தால் அந்த வீடு சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு கம்பராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. எந்த காண்டம் இருக்கோ இல்லையோ சுந்தர காண்டம் என்ற புத்தகத்தை வைத்துக் கொண்டு அதில் இருக்கக்கூடிய பாடல்களை பாட பாட அந்த வீடு அன்பும் கருணையும் உள்ளும் நேசம் கொண்டு காணப்படும், அழகு கொண்டு காணப்படக்கூடியது.
அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காண்டம் எது அப்படின்னு சொன்னா சுந்தரகாண்டம். சரி சார், ராமனுடைய வரலாறு பற்றி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ராமாயணத்துல சன் டிவிலையும் போட்டிருப்பாங்க, விஜய் டிவிலையும் போட்டிருப்பாங்க. இப்ப அனிமேஷன் நீங்க ஏஐல கூட நிறைய இது போல புராண செய்திகள்லாம் வெளியே வந்துட்டே இருக்கு தொலைக்காட்சியில. ராமாயணம் எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? ராமனுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்கு பிறந்த மகன் ராமன்? தசரத சக்கரவர்த்திக்கு. தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிமார்கள்? மூத்தவள் கௌசல்யாவா கோசலையா? கோசலை. இரண்டாவது கைகேயி. மூணாவது சுமித்ரை. கோசலைக்கு பிறந்த மகன் தான் யாருன்னு சொன்னா ராமன். ஏன் சார் ராமனுக்கு முன்னாடி ஈ போட்டு வச்சிருக்கீங்க? ரா என்ற எழுத்து சொல்லினுடைய தொடக்கமா வராது. அப்படி வந்தா அது பிறமொழி சொல்லா கருதப்படும். அப்ப தமிழ் சொல்ல மரபுக்காக என்ன பண்றோம்? ஈ போடலாம் அல்லது ஆ போடலாம். இந்த இடத்துல ஈ தான் போடணும், ஆ வராது. அதே ரங்கநாதன் சொல்லு, ஆ போடணும். அதே ரங்கசாமின்னு சொல்லு, ஆ போடணும். அதே ரமேஷ்னு சொல்லு, ஈ போடணும். ஏன்னா உச்சரிப்புல முன்னாடி ஈன்னு வருது. ரமேஷ் ரமேஷ்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? எக்ஸாம்பிள் சுறா படத்துல பார்த்திருக்கலாம். ஏ ரமேஷ் ரமேஷ் அப்படின்னு கடல்ல இல்லையா கடந்து போவா, கடல் நீர்ல. என்னடா இது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடியே ஓடுவாரு. அப்புறம் பார்த்தா அது நாய்க்குட்டியா இருக்கு. ரமேஷ் என்ற நாய்க்குட்டி. நம்ம யாரும் நினைச்சோம். நான் கூட படத்தை பார்க்கும்போது அப்படிதான் நினைச்சேன். ஏதோ நாகரம் போல இருக்கு இல்ல, அந்த ரமேஷ் காணவில்லைன்றதை இவ்வளவு கடலை போயிட்டு என்னவும் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதுக்கப்புறம் நாய்க்குட்டிக்காக ரைட். அப்ப ராமன் அப்படின்றது ஈ சேர்த்து எழுதணும். அப்ப கோசலைக்கு பிறந்த மகன் தான் யாருன்னு கேட்டா ராமன். கைகைக்கு பிறந்த மகன் பரதன். லட்சுமணனா? பரதன். அப்ப சுமித்திரைக்கு பிறந்த 2 மகன்கள் தான் யாருன்னா, ஒருத்தர் லக்குவணன் என்று சொல்லக்கூடிய லட்சுமணன். லக்குவணன் என்று சொல்லக்கூடிய லட்சுமணன். இன்னொன்னு சத்ருகன். இன்னொன்னு சத்ருகன். இப்படி தசரத சக்கரவர்த்திக்கு தசரத மன்னன் சொல்லலாம் அல்லது தயரதன். என்னன்னு சொல்லலாம்? தயரதன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மன்னனுக்கு 3 மனைவிமார்கள். அதுல மூத்த மகனாக பிறந்தவன் யார் அப்படின்னு சொன்னா ராமன். எந்த நாட்டை ஆட்சி செய்தவன்? தசரத மன்னன் அயோத்தியா மாநகரத்தை ஆட்சி செய்தவன். எங்க இருக்கு அயோத்தியம்? அயோத்தியா எங்க இருக்கு? யூபியில இருக்கு. எங்க இருக்கு? யூபி, உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடியது. சரி, இப்போ இவங்களுடைய குரு யாருன்னு தெரியும். ராமன் பல கலைகளை, ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் இல்லையா? அரசருடைய பிள்ளைகள் அல்லவா? கலைகள் பல கற்று விளங்க வேண்டும் அல்லவா? எப்படி நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து கல்வி கலையை கற்றுக்கொள்கிறீர்களோ, மற்ற கலைகளை கற்றுக்கொள்கிறீர்களோ, அது போல அக்காலத்துல கலைகளை கற்றுக்கொள்வதற்காக யார் குரு? விஸ்வாமித்திரரா? இல்லையா? விஸ்வாமித்திரர் தான். அந்த குருவிடத்துல பல கலைகளை கற்றுக்கொண்டார். சரி, முன்னாடி இந்த பாலகாண்டம் சொன்னீங்களே, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னா, திருமணமாகி பல நாட்கள் ஆகியும் குழந்தை பேர் இல்லாமலேயே இருந்திருந்தார். தசரத மன்னனுக்கோ வயதாகுது. நாட்கள் போக, ஆண்டுகள் போக வயதாகி கொண்டே இருக்கிறது. தனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி உடைய ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு இயக்கத்துல இருந்திருக்கும் பொழுது, குரு இட்ட கட்டளையினுடைய அடிப்படையில ஒரு யாகத்தை நடத்தி அந்த யாகத்துல இடப்படுகின்ற அதி உணவு என்று சொல்லக்கூடிய உணவினை எடுத்து உன்னுடைய மனைவிமார்களாக சொல்லக்கூடிய 3 கொடுத்தால் 3 புத்திர பாக்கியத்தை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டதனுடைய அடிப்படையில ஒரு நல்ல நாளிலே அந்த யாகம் நடத்தப்படுகிறது. அதுல இடப்படுகின்ற அந்த உணவினை எடுத்து 3 பேருக்கும் கொடுக்கப்படுகிறது. கொடுத்ததனுடைய அடிப்படையில ஒவ்வொருத்தரும் புத்திர பாக்கியத்தை பெறுகின்றார்கள். அதன் அடிப்படையில கோசலை ராமனை பெற்றெடுக்கின்றார், கைகேயி பரதனை பெற்றெடுக்கின்றார், சுமித்திரை லக்ஷ்மணனும் சத்ருகனும் பெற்றெடுக்கிறார். இதை பற்றி சொல்லக்கூடிய காண்டம் பாலகாண்டம். முதல்ல பிறப்பியல் பத்தி சொல்லுவது அதுதான் பாலகாண்டம். சரி சார், பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, கலைகளை கற்றுக்கொண்டார்கள். பிறகு அயோத்தி நாட்டு இளவரசனாக
ஏன்னா வயசாகி போயிடுச்சு. யாருக்கு? தயரத மன்னனுக்கு வயதாகி விட்டது. நாட்டை ஆளக்கூடிய தன்மை அடுத்து தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே. யாருக்கு பதவி கொடுப்பது அப்படின்னு பார்த்தா உரிமையினுடைய அடிப்படையில் யாருக்கு வரணும்? மூத்தவனாக சொல்லக்கூடிய ராமனுக்கு தான் போய் சேரும். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி முடிச்சுட்டு விழா நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது குருவுடைய அருளாளர். அதற்கு முன்பாக நாளை பொழுது விடிந்தா ராமனுக்கு பட்டாபிஷேகம். அன்று முன்னாள் இரவு கைகேயி சூட்சுமம் செய்கிறார். இதற்கு உடந்தையாக இருந்தவள் யார் அப்படின்னு சொன்னா, கைகேயினுடைய சிறந்த தோழியாக சொல்லக்கூடியவள் யார் அப்படின்னு சொன்னா கூனி. என்ன பேரு? கூனி. இது இயற்பெயர் இல்ல, தோற்றத்தினுடைய அடிப்படையில பெயர். அப்ப அவளுடைய இயற்பெயர் என்ன சார் அப்படின்னா மந்தரை. என்னது? மந்தரை. அந்த கூனி பருவத்தில் இருக்கக்கூடிய கூனி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த தோழியினால, யாருடைய தோழி? கைகேயினுடைய தோழி சூட்சமம் செய்யப்படுகிறது. எதனால என்ன அப்படின்னு கேட்டா, அந்த புறத்துல கைகேயோட தயரத மன்னன் இன்னும் கொண்டிருக்கும் பொழுது, அப்ப கைகேயி 2 வரங்களை பெற்றுக் கொண்டார். எப்பவுமே உதாரணத்துக்கு தமிழ் சார் கூட ஏதோ ஒரு வெற்றி வாங்கி சூடிக்கொண்டு புன்னகையோட இருக்காருன்னு வச்சுங்களேன். நீங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க சார் இன்னைக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்கு சார், ஒரு ஃப்ரெண்ட் டிடி காமிப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எஸ் சொல்லிடுவாரு. உண்மையா அப்பா கூட அவங்க வீட்டுல அம்மா கூட சரி சந்தோஷமா இருந்தாங்கன்னா நம்ம அந்த நேரத்தை பயன்படுத்தி என்ன கேட்கிறோமோ உடனே கையில வந்துடும், கிடைச்சிடும். அது போல சந்தர்ப்பத்துல கைகேயி 2 வரங்களை பெற்று விட்டார். அந்த 2 வரங்கள் எப்போ தேவைப்படுகிறதோ அப்பொழுது நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன் என்று சொல்லிட்டு விட்ட அந்த 2 வரங்களை நாளை பட்டாபிஷேகம் நடப்பதற்கு முன்னாளாக சொல்லக்கூடிய இன்று இரவு தயரத மன்னனை அழைத்து அந்த 2 வரங்களை பெறுகின்றார். ஒன்று, தன்னுடைய மகனாக சொல்லக்கூடிய பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும். இன்னொரு வரம், ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவதுதான் அரசனுக்கு அழகு. அரசனுக்கு அழகு, ஆசிரியருக்கு அழகு. அதனால நீங்க எதுவும் கேட்கல, அதனால நானும் கொடுக்கல. கேட்கக்கூடாது சரியா? இன்னொரு நாள் பேசலாம். ஒரு முறை பேட்டி காமிச்சார், 2 முறை பேட்டி காமிச்சாரு மறுக்க. இப்படி வரங்களை பெற்றுக் கொண்டதனுடைய அடிப்படையில மன்னனுக்கோ கொடுத்த வாக்கை காப்பாற்றப்பட வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறே தன்னுடைய மூத்த மகனாக சொல்லக்கூடிய ராமனை அழைத்து இது தந்தையினுடைய ஆணை அப்படின்னு சொன்ன உடனே மகனும் ஏனப்பா என்ன அப்படின்னு எதையும் ஒரு கேள்வி கேட்காம, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கேட்கறாங்களோ அன்னைக்கு இருந்த பிள்ளைங்க யாரும் கேட்கறது கிடையாது. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படையில தந்தை சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சரியப்பா அப்படின்னு சொல்லி அமைதியாய். நம்மளா இருந்தா நம்ம இருப்போம், ஏன் நான் தானே பெரியவன், எனக்கு தானே கொடுக்கணும், அவங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஃபைட் பண்ணும் இல்லையா? ஒன்னும் இல்ல, வீட்டுல ஸ்வீட் இருக்கும், 2 தான் இருக்கும், 3 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கணும். என்ன பண்றது? நான் தானே பெரியவன், எனக்கு ஒன்னே ஒண்ணு கொடுத்துரு, மீது 1 இருக்கிறது 2 பேருக்கு சின்னவங்களுக்கு பாத்து கொடுக்கணும் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இல்லம்மா இந்த 2த்தையும் நாங்க 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம்னு யாராவது சொல்லுமா? பெரியவளா இருக்கிற நம்ம தான் என்ன பண்ணுவோம், முழுசா சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். மீது 1 அவங்க 2 பேரும் எப்படியாவது பாதி எடுத்துட்டோம். எனக்கு 1 வேணும், கொடுக்க சொல்றா கூடு, இல்லடா மொத்தமா கொடுத்துரு. பிடிவா பண்ணுவோமா? இல்லடா சந்தரி குந்தரில தெரியாம எடுத்து வாயில போட்டு எம்டி பாக்ஸ் வச்சு வச்சிருப்போம். யாருக்கும் கிடைக்கூடாது, தனக்கு மட்டுமே கிடைக்கும். எது பிரச்சனை? போகும்போது வரும்போது போட்டு வாயில போட்டுட்டு பாக்ஸ் என்னுடைய 2 வச்சிருந்ததே காணவே, யாருக்கு தெரியும்? நான் பார்க்கவே இல்லை இல்லையா? எங்க போயிடுச்சு? வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற நாம் அன்றைய தினத்துல அது போல இருந்தவங்க கிடையாது. அதனால ராமன் அமைதியாகிட்டான். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படையில ராமன் அமைதியாகிட்டான். சொன்ன வாக்கு காப்பாற்றப்படுகிறது. மறுநாள் பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு அரியணையில பரதனை உட்கார வைப்பதற்குண்டான ஏற்பாடு நடக்க இருக்கிறது.
இன்னொரு கட்டளை என்ன? 14 ஆண்டுகள் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும். இருக்கலாம் அந்த இடத்துல. புறப்பட்டாச்சு. புறப்படும் போது லக்ஷ்மணனும் அந்த இடத்துல கூறுகின்றான், அண்ணனுடைய தானும் அண்ணனுக்கு பணிவிடை செய்வதற்காக காட்டுக்கு புறப்படுகிறேன் என்று சொல்லிட்டு அவன் கிளம்புறான். சீதை இருக்கின்றான். ராமனுக்கு சீதைக்கு எது அயோத்தி? ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி. அது அயோத்தியில இருந்தாலும் சரி, கானகத்துல இருந்தாலும் சரி. அதனால சீதையும் புறப்பட்டு சொல்லிடுறான். பரதன் தமையன் இருக்க, தமையன்னா அண்ணன் ராமன் இருக்க தான் நாடாளுதா, இது நாட்டுக்கு பொருத்தமானதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரியணையில அமராமலேயே ராமனுடைய திருப்பாதம் என்று சொல்லக்கூடிய காலடி செருப்பை அந்த சிம்மாசனத்துல அமர செய்து நாட்டை ஆளும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் பற்றி படித்தது அயோத்தியா காண்டம். 2 காண்டம் சொல்லிட்டு நான் 3வது ஆரண்ய காண்டம். ஆரண்யம் என்று சொன்னாலே மலை. வேதாரண்யம் அப்படின்னு ஒரு ஊர் பெயர் இருக்கு. வேதாரண்யம் அப்படின்னு ஒரு ஊர் பெயர் இருக்கு. இந்த வேதாரண்யம் புகழ்பெற்ற ஒரு இடம். எதற்கு? உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற இடம். தண்டி யாத்திரை இல்ல, நாமக்கல் கவிஞர் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட இடம். அந்த வேதாரண்யத்துக்கு தமிழ் பெயர் என்ன சார் அப்படின்னா திருமறைக்காடு. என்ன காடு? திருமறைக்காடு. அப்ப ஆரண்யம்னா மலைன்னு சொல்லலாம். மலையை சுற்றி அடர்த்தியான மரம் செடி கொடிகள் இருக்கு அந்த அந்த காட்டுகள். அந்த இடத்துல நிகழ்ந்த நிகழ்வு ஆரண்யம் என்று சொல்லக்கூடிய பகுதி. அதுக்கு அடுத்தது கிட்கிந்தா. கிட்கிந்தா அப்படின்னு சொன்னாலே வானர கூட்டம். வானர கூட்டத்தினுடைய தலைவர் யாருன்னா வாலி. அவனுடைய உடன்பிறப்பு யாருன்னா சுக்கிரீவன். மேருமலையை சுற்றி வருகின்ற சூரியனுடைய மகனாக சொல்லக்கூடிய சுக்கிரீவன். இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. இப்ப எனக்கு ராமன், நான் அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு சப்போர்ட் ஆள் தேவை, படைபலம் தேவை. ஏன்னா என்னுடைய மனைவி சீதை கடத்தப்பட்டு விட்டார். நான் அவளை காப்பாற்றணும். அதுக்கு படை ஆயுதம் வேண்டும். அப்ப ராமனை கொன்றால் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சுக்கிரவன் சொல்ல, மறையிலிருந்து வாலியை கொன்றால் நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன் அப்படின்னு சுக்கிரவன் சொல்ல, ராமன் மறைந்திருந்து வாலியை கொண்டு விடுகின்றான். அந்த வானர கூட்டத்தினுடைய தலைவனாக சுக்கிரவன் இருக்கின்றான். ராமனுக்கு தேவையான உதவிகளை செய்கின்றான். இதை பற்றி படிக்கக்கூடிய நிகழ்வு கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தான்னு சொல்லுவாங்க. இஷு வடமொழி எழுத்துன்றதுனால நீக்கி விட்டு போட்டிருக்கேன். சரியா? ரைட். அடுத்தது சுந்தரகாண்டம். சுந்தரன் சொன்னாலே அனுமன் சொன்னேன். அனுமனுடைய வரலாறு. அப்ப சீதை இருக்கக்கூடிய இடத்தை, இலங்கையில அசோகவனத்துல ராமன் சிறைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இடத்தை கண்டறிந்து வந்து ராமனிடத்து சொல்ல, பிறகு அவ்விடத்திற்கு சென்று போரிட்டு வென்று சீதையை மீட்ட நிகழ்வு. அப்ப அந்த ராமன் அனுமன் உதவிய செயல்பாடுகள் எல்லாம் கிட்கிந்தா காண்டம். போரிட்ட நிகழ்வு யுத்தா காண்டம். இப்படி ராமனுடைய வரலாற்றை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய இந்த ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் யாருன்னு கேட்டா கம்பர். இப்போ 6 காண்டங்களை நான் வரிசைப்படுத்தி சொல்லிட்டேன். பால, அயோத்தியே, ஆரண்யே, கிஷ்கிந்த, சுந்தர, யுத்த. ஓகே, இதெல்லாம் நம்ம பாடப்பகுதியில வந்து இருக்கக்கூடிய எதுன்னு கேட்டா பாலம் இல்ல, சுந்தரம் இல்ல. மீதி இருக்கக்கூடிய 4 காண்டத்துல இருந்து ஏற்புடைய 2 பாடல்கள், ஒரு காண்டத்துல ஒரு பாடல் விதம், அப்படி ஒரு 7 பாடல்கள் என்னவும் நம்ம பாடப்பகுதியில கொடுத்திருக்காங்க. அது என்னன்றத பாக்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், கீழ் மேல் என்ற வேறுபாடு கருதாமல் எல்லா உயிர்களிடத்திலையும் அன்பு காட்டியவன் ராமன் அப்படின்னு சொன்னேன். யார் இடத்துல அன்பு காட்டி இருக்கிறான் அப்படின்றத பார்க்கும்போது இந்த 4 காண்டத்துல இருந்து ஒண்ணு சடாயு, ஜடாயுன்னு சொல்லுவாங்க. திருப்பதி மலையை ஏறுவதற்கு முன்பாக கழுகு இல்லையா, பெருமாளுடைய வாகனம் எது? கருட வாகனம். கருட வாகன கிருஷ்ணா ராதிகாபதி. வருதா? லிரிக்ஸ் வருதா? ஜெய ஜெய தனா கிருஷ்ணா ராதிகாபதி அப்படின்னு பாடலாம். அப்ப கருட வாகனம் பெருமாள் சாமி வராருன்னா கருட வாகனத்துலதான் வருவாரு. அமித்ஷார் வராருன்னா ஏதோ ஒரு புல்லட்ல வருவார். நம்மளுடைய வாகனம் இல்ல, அது போல அந்த காலத்துல ஒவ்வொரு வாகனம் விரைந்து செல்வதற்காக ஒரு வாகனம்.
நீங்க நம்ம 4 வீலர் 2 வீலர் வச்சிருக்கிறோம் வாகனமா. இந்த காலத்துல அவங்க அது மயில் வாகனம், முன்சிறு வாகனம், நந்தி வாகனம் இப்படி எல்லாம் வச்சுட்டு வந்து பறந்து போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருந்தது. எதுக்காக இப்ப சொல்ல வந்த சடாயு. சடாயுன்றது யாரு சார் அப்படின்னா பறவை இனத்தை சேர்ந்தவர் சடாயு. அப்ப ராவணன் சீதை கடத்தி செல்வதை புஷ்பக விமானத்தின் மூலமாக ராவணன் சீதையை கடத்தி செல்வதை கண்ட ஜடாயு என்று சொல்லக்கூடிய சடாயு இது தன்னுடைய இறைவனுடைய மனைவியாக தெரிகிறதே, ராவணன் கடத்தி செல்கின்றானே என்று கருதி இறைவன் பால் கொண்ட நாட்டத்தினால முடிந்த அளவுக்கு போரிடுகின்றான், எதிர்த்து போரிடுகின்றான். அந்த போரிலே ராவணனுடைய வாளால் தன்னுடைய 2 இறகுகளும் வெட்டப்பட்டு பறக்க முடியாம கீழே விழுந்து விடுகின்றான் சடாய். உயிர் பிரியக்கூடிய நிலையில விழுந்து கிடக்கின்ற சடாயு வானத வாழ்க்கையில மேற்கொண்டிருக்கக்கூடிய ராமன் அவ்விடத்தாண்ட வரும்பொழுது இவ்வாறு நடந்ததை கூறி தன்னுடைய உயிரை இழக்கின்றார். சடாயுவை தன்னுடைய தந்தையாக கருதி யாரு ராமன் சடாயுவை தன்னுடைய தந்தையாக கருதி தந்தையினுடைய நண்பனாக கருதி, அப்படின்னா நண்பன்னா அப்பாவுடைய நண்பன்னா தனக்கும் ஒரு அப்பாவாக கருதி செய்ய வேண்டிய ஈம சடங்குகள், தட் மீன்ஸ் இறுதி சடங்குகளை முறையாக செய்து அப்பா சடாயு இடத்துல அவன் கொண்டிருந்த அன்பு. 2வது சபரி. யார் சார் இவங்க? துறவி. ராமனை காண்பதற்காகவே கானகத்துல இருந்த ஒரு துறவி. நம்ம கூட விரதம் இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக. அதுபோல இறைவனுடைய அருளை பெறுவதற்காகவே துறவியாக இருந்த பெண். அந்த சபரியை தன்னுடைய தாயாக கருதி இருக்கக்கூடியவன் ராம். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாதானே சார் இந்த துன்பம் அந்த துன்பம். அதுல இருந்து விடுபட்ட எந்த ஒரு துன்பமும் கிடையாது பாரு, இல்லையா? இல்லற வாழ்க்கையில் இருந்தா தானே 1008 பிச்சு புடுங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பீஸ் கட்டணும் இல்ல, எங்க போறது, வீட்டுக்குள்ள பிரச்சனை, மனைவிக்கும் கணவனுக்கும் என்னங்க ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க பீஸ் கட்ட சொல்லு, எல்லாம் என் கடத்துல என் வேலையை பாரு, பிரச்சனை வந்துருச்சு. துன்பமா மனைவிக்கு துன்பம், கணவனுக்கு துன்பம். ஆபீஸ்ல பணம் கொடுக்கல, அந்த அளவுக்கு வருவாய் இல்ல, இப்படி பலவிதமான எண்ணங்கள். இதெல்லாம் எங்க இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடியவர்கள். அப்ப இந்த சபரிக்கு இல்லற வாழ்க்கையில ஈடுபடல, முழுக்க முழுக்க துறவரத்துல இருந்தவா. அப்ப இத்தனை நாள் யாருக்காக தவம் கிடந்தால் ராமனை காண்பதற்காக. இப்ப அவ்விடத்திற்கு ராமன் வந்திருப்பதை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார். எத்தனை நாள் நீ விரதம் இருந்து, இஸ்லாமியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 நாள் 48 நாள் நோன்பு இருப்பாங்க. நம்ம கூட சபரிமலைக்கு மாலை போனோம்னா 40 நாட்கள் நோன்பு இருந்து பார்க்கவே உண்மை சரணடைந்து சுவாமியே சரணமையப்பா சன்னதி முந்தன் சரணமப்பா அப்படின்னு பாட்டு வரும். இப்படி விரதம் இருந்து சாமியை பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி. அது போல சபரிக்கு ராமனை கண்டதுனால அளவற்ற மகிழ்ச்சி. அப்ப ராமன் கேட்கின்றானா தன்னுடைய தாயாக கருதி, சடாயுவை தன்னுடைய தந்தையாக கருதி, சபரியை தன்னுடைய தாயாக கருதி, இத்தனை ஆண்டுகளாக இத்தனை நாட்களாக எத்தகைய ஒரு துன்பத்திற்கு ஆளாகாமல் இன்பமாய் இருந்தாய் போலும். கேட்க தோணுதா இல்லையா? தமிழ் சார் ஒரு வாரமா வகுப்பு வரலன்னா ரொம்ப ஜாலியா இருந்தீங்க போல இருக்கு. எப்ப கேட்க மாட்டாரா? டெஸ்ட் சொல்லி இருப்பாரு, இன்னைக்கு வந்திருக்காரா தமிழ் சாரு? நோ. ஐயா ஒரு சந்தோஷம். நாளைக்கு வரல, ஐயா ஒரு சந்தோஷம். 10 நாள் வரல, ரொம்ப அரவணைக்க சந்தோஷம். அது போலதான் இப்ப அவளுக்கு பெருமிதம், மகிழ்ச்சி. ராமன் கேட்கின்றான், இத்தனை ஆண்டுகளாக இத்தனை நாட்களாக எந்த ஒரு துன்பத்திற்கு ஆளாகாமல் இன்பமாய் இருந்தாய் போடும் அப்படின்னு. ஆமா, உண்மை காணுவதற்காகவே இப்ப எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு. ஏன்? யாரை காண்பதற்காக இத்தனை ஆண்டுகள் தவம் கிடந்தாலும் அவரை கண்டுட்டேன், பார்த்துட்டேன். அப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சு? முக்தி கிடைச்சிச்சு. முக்தினா வீடு பேர்,
மோட்சம் நேரம் சொற்களோகதான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச காலம் நரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்மனெண்டா அங்க வந்துடும் சொல்லுவாங்க. நீங்க போய் வந்தீங்களா சார்? சரியா போனவங்க சொன்னதுனால அப்ப அவங்க கூட நீங்க போயிட்டு வந்தீங்களா சார் கேக்குறியா? தொட்டுப்பாரு உண்மையா மனுஷன் தானா இல்ல மேல இருந்து வந்தா பாவியா ஆவியா நான் பேருக்கா பாரு பாக்குறாங்க. சரியா இப்படின்னா சொல்றது உண்டு. என்ன சார் நான் நல்லதானே சார் செஞ்சேன், எனக்கு ஏன் சார் நரகலோகத்தை கொண்டு போறீங்க? அதையும் தெரிஞ்சுக்கோ. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாங்க, அவங்க எல்லாம் எதுனா வேதனை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கொஞ்ச நாள் அங்க விடுவாங்க. அதுக்கப்புறமா பர்மனண்டா நீங்க எங்க இருக்கலாம்? சொர்க்கலோகத்துல இருக்கலாம். சரி பாவத்தை பண்ணவங்களுக்கு முதல்ல சொர்க்கலோகம் தான். ஐயா ஜாலி, அப்ப நான் நிறைய பாவத்தை பண்றேன்னு நினைச்சிடாத. கொஞ்ச நாளைக்கு தான், 30 நாள்ல 10 நாள் பாவத்தை செஞ்சவங்களுக்கு சொர்க்கலோகம், மீதி இருக்கிற 20 நாளும் நரகலோகம். ஏன்னா அவனும் அதை பார்க்கணும் இல்ல, திரும்பணும் இல்ல, அடுத்த ஒரு பிறவிலாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கணும்ல, அதனால அதையும் கொஞ்சம் காமிச்சிட்டு கடைசியில இதையும் காட்டணும். இதெல்லாம் உண்மையா சார் சொல்றாங்க, நல்லதா இருந்தா கேட்டுக்கணும். எதுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டது? பாவங்களை தடுப்பதற்காக, பாவங்களை செய்யாமல் இருப்பதற்காக. அப்படியும் மீறி நம்ம என்ன பண்றோம்? பாவம் செய்து, பாவம் செய்யாதிரு மனமே, பாவம் செய்யாதிரு மனமே. பாவம் செய்தால் காலன் உன்னை கூப்பிடுவான். காலான் இல்ல, காலன். காலன்னா யாரு? யமன் உன்னை கூப்பிடுவான். காளான் பிரியாணி போது கூப்பிடு, காலன் உன்னை கூப்பிடுவான், சீக்கிரமா கூப்பிடுவான். அதனால பாவம் செய்யாதிரு மனமே, பாவம் செய்யாதிரு மனமே பாடு. இப்படி சபரி இன்பத்துல மூழ்கி இருக்கிறார். ராமனை கண்டதனால முக்தி பெற்றார். பிறகு அவ்விடத்திற்கு வந்த ராமன் லக்குவனன் இவர்களுக்கெல்லாம் விருந்து படைத்து மகிழ்கின்றார் சபரி. இதை பற்றி பேசக்கூடியது. அப்ப சபரியை தன்னுடைய தாயாக கருதி பழகிய பண்பு. மூணாவதாக மாறி போச்சா, உட்காந்துச்சா? மூணாவது யாரு சார் அப்படின்னா, வேடுவர் என தலைவனாக சொல்லக்கூடிய குகன். யார் அவரு? குகன் அல்லது குகன். சுக்கிரன் கொடுத்திருக்காங்களா? அதுக்கு முன்னாடி குகன்ன்றத பார்க்க மறந்துட்டோம். வேடுவர் கூட்ட தலைவனாக நான் படம் காட்டலையே, போயிடுச்சா? அடுத்தது யார் பாக்குறோம்? குகனை பாக்குறோம். இந்த குகன் யாரு சார் அப்படின்னா, வேடுவர் இன தலைவர். வேடுவர்னா யாரு? வேட்டையாடக்கூடிய நாவாய் கூட்டத்தினுடைய தலைவர். நாவாய்னா எது? படகு. படகு செலுத்தக்கூடிய கூட்டத்தினுடைய தலைவர். எவ்வளவு ராமன் பால் அளவுக்கு அதிகமான அன்பு கொண்டிருக்கக்கூடிய, எப்படி நம்ம இறைவன் பால் அன்பு கொண்டு விரதம் சொல்றோமோ அது போல அன்புள்ளம் கொண்டவன் இந்த குகன். அப்போ இந்த நாடக வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போன இடையில கங்கை கரை, கங்கை நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த கரையை கடந்து நான் அவ்விடத்திற்கு போகணும். அப்ப எனக்கு உதவியவன் யார் அப்படின்னு சொன்னா இந்த குகன். வேடுவர் கூட தலைவனாக சொல்லக்கூடிய குகன் தன்னுடைய இறைவன் வந்திருப்பதை அறிந்து அந்த இறைவனுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து அந்த இரவு முழுவதும் காவல் காத்த பெருமை இந்த குகனை சார். பிறகு கங்கை கரையை கடப்பதற்கு உதவி அருளாசியை பெற்றவன். அப்ப வேடுவனாக இருந்தாலும் தன் நண்பனாக கருதி தன்னுடைய உடன்பிறப்புல 5வது உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கின்றான் ராமன். ஏற்கனவே எத்தனை பேர்? ராமன், பரதன், லக்குவனன், சத்ருகன். இப்ப குகனோடு சேர்த்து 5. யாருக்கு பிள்ளைகள்? 5. தயவர மன்னனுக்கு பிள்ளைகள் 5 ஆகிட்டார். அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரவன். யார் சார் இவரு? மேருமலையை சுற்றி வருகின்ற சூரியனுடைய மகனாக சொல்லக்கூடிய சுக்கிரன். வாலியுடைய தம்பி, வானர கூட்டத்தினுடைய தலைவன்.
அந்த சுக்கிரனுடைய உதவியினால்தான் சீதை இருக்கக்கூடிய இடத்தை அனுமன் மூலமாக கண்டறிந்து சீதையை மீட்கப்பட்டார். அப்ப அவனை தன்னுடைய உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கின்றான் ராமன். எத்தனாவது கேட்டீங்கன்னா 6வது உடன்பிறப்பாக. இப்ப தசரத மன்னனுக்கு எத்தனை பிள்ளைகள்? 6 பேர். கடைசியா எதிரினுடைய தம்பியாக சொல்லக்கூடிய எதிரி யாரு சார்? ராவணன். எதிரி யாரு? ராவணன். ராவனுடைய தம்பி தான் யாரு அப்படின்னு கேட்டா வேடனன். ராவனுடைய தம்பி தான் யாருன்னு கேட்டா வேடனன். அந்த வேடனனை சார் அவன் ராவன் இடத்துல வந்து அடைக்கலம் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நல்லது கேட்டது தெரியும். ராவணனை போல ராவணன் உண்மையிலேயே சிவபக்தன், உயர்ந்த நெறிய உடையவன் தான். ஆனா கம்பர் அது போல சொல்லி இருக்க. நம்ம பாருங்க, நம்பியார் கூட பாத்தீங்கன்னா திரைப்படத்துல வில்லனாகவே காட்டணும். என்ன நீ எதிர்த்து கோரிட முடியுமாங்கனால அப்படின்னு ஒரு குரல்ல பேசுவான் நம்பியார். அவனை போல சாந்தமான ஆளு திரையுலகில கிடையாது. படத்துலதான் வில்லன், எம்ஜிஆர் படத்துலாம். ஏன்னா வில்லனாகவே காட்டுறதுனால நம்ம பார்க்கலையா என்ன படுது? வில்லனாகவே படுது. தமிழ்சார் கூட கிளாஸ்ல ஜோக்கரா நடிச்சாருன்னா அவரு ஒரு ஜோக்கர் ஜோக்கர் பீஸ் பாடுவோம். அதையும் ஒரு வில்லனா நடிச்சா எப்பா தாங்காது அப்படின்னு காட்டுகின்ற உள்ள பாங்கு. அது போலதான் உண்மையிலே நல்லவன். அதே போல ராவணனே ராமாயணத்துல வேற விதமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சிவபக்தி உடையவன், 10 தலைய உடையவன், நல்ல உள்ள படைத்தவன் தான். பிற மனைவியை நோக்கினதுனால வந்த விலை. ஆனா இத்தனை செயல்பாடுகள் கூட அடுத்த மனைவி மீது தன்னுடைய கை விரல் துணி கூட படல. உண்மையிலேயே நல்லவன் தானே, நல்லவன் தானே. அவருடைய விருப்பத்திற்கு இணங்கதானே இசைவு தருவதற்கு ஒத்துக்கொண்டான். அப்ப உயர்ந்தவன் தானே. இதெல்லாம் நம்ம வழக்காடு மன்றத்துல பட்டிமன்றத்துல பேசலாம். சரியா? இப்ப நம்ம இங்க பாடத்துக்கு அப்படி அண்ணன் செய்த செயல் ஏன்னா பிறருடைய மனைவியை கடத்தி வந்து வைத்ததுனால வேடனுக்கு பிடிக்கல. அண்ணனிடத்தில் சொல்லுவா, அண்ணா நீங்க செய்தது தவறு. அப்ப என்னையும் எதிர்த்து நீ கேள்வி கேட்கிறையா? நான் யார் தெரியுமா? இலங்கையேஸ்வரன், இலங்கையை ஆளக்கூடிய வேந்தன். எனக்கே நீ புத்திமதி சொல்லுகிறாயா என்று சொல்லி அவனை கண்டித்துக் கொண்டிருக்கான். இதனால அண்ணனிடத்துல கோபித்துக் கொண்டு வேடனன் அடைக்கலம் தேடி ராமனிடத்திலே வருகிறான். அவ்வாறு வந்த பகைவனுடைய நண்பன தம்பியாக இருந்தாலும் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து தன்னுடைய உடன்பிறப்புல 7வது உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன். இப்படி தசரதம் என்று சொல்லக்கூடிய தயரத மன்னனுக்கு பிள்ளைகளுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் 7. யாராரு? யாராரு? ராமன், சுக்கிரவன், அப்புறம் வேடனன். தாயாக தந்தையாக, தந்தையாக யாரு? சடாயு, தாயாக சாகரி. இப்படி கீழ் மேல் என வேறுபாடு கருதாமல் எல்லா உயிர்களையும் தன் உயிரை போல கருதி அந்த உயிரிடத்துல அன்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த ராமனுடைய செயல்பாடு தான் இங்க நம்ம பார்க்க. ஓகே, அப்ப இந்த சடாயு உயிர் நீத்த படலம் எந்த காண்டத்துல வந்திருக்கு? சபரி பிறப்பு நீங்கு படலம் எந்த காண்டத்துல வந்திருக்கு? சுக்கிரவனுடைய நட்பு கோட்படலம் எந்த காண்டத்துல வந்திருக்கு? வேடனுடைய அடைக்கல படலம் எந்த காண்டத்துல வந்திருக்கு? வேடன்னு சொன்னாலே யுத்த காண்டம். சுக்கிரனுடைய நட்பு கோட்படலம் கிட்கிந்தா காண்டம். சபரி சடாயு இது ரெண்டும் ஆரண்ய காண்டத்துக்குரியது. அப்ப புகன் அயோத்திய காண்டத்துக்குரியது. பண்ணிடலாமா? புகனை பற்றி சொன்ன காண்டம் எது அப்படின்னு கேட்டா அயோத்திய காண்டம். சடாயு சபரி பற்றி சொன்ன காண்டம் எதுன்னு கேட்டா அடுத்த காண்டம் எது? ஆரண்ய காண்டம். சுக்கிரன் வந்தாலே கிட்கிந்தா காண்டம், வேடனன் வந்தாலே யுத்த காண்டம். அப்ப யுத்த காண்டத்துல வேடனன் அடைக்கல படம் வந்திருக்கு. கிட்கிந்த காண்டத்துல சுக்கிரனுடைய நட்புக்கோட் படம் வந்திருக்கு.
ஆரண்ய காண்டத்துல சடாயு சபரியுடைய பிறப்பு நீங்கள் உயிர் நீத்த படலம் வந்திருக்கு. குகன் படலம் அயோத்தி காண்டத்துல இருந்து வந்திருக்கு. இப்படி ஒரு இதுல ஒரு பாட்டு 2 ஒரு 7 பாட்டு என்ன உங்க பாடத்துக்கு இதுல கொடுத்திருக்காங்க. ரைட் சார். அடுத்தது பாருங்க, உடன் பிறப்பியே பண்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல்கள் இவை. இந்நூலை இயற்றியவர் கம்பர். இதற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம் என பெயர் சூட்டினார். கம்பரது கவிநலத்தின் காரணமாக இது கம்ப ராமாயணம் என்றே அழைக்கப்படுகிறது. இவருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. ஒரு புத்தகத்துல கிபி 12ன்னு கொடுத்திருப்பாங்க, சில புத்தகங்கள்ல கிபி 9ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்திருப்பாங்க. உன்னுடைய பாட புத்தகத்துல என்ன இருக்கோ அதையே விடையா ஏற்றுக்கொள். சரியா? கிபி 12ஆம் நூற்றாண்டு. சரி சார், இப்ப நூலினுடைய வரலாறு பற்றி சொல்லிட்டேன். இந்த கம்பர் பற்றிய குறிப்பு கொஞ்சம் சொல்லணுமே. கம்பர் பிறந்த ஊர் எது? கம்பர் பற்றிய குறிப்பு, கம்பர் பிறந்த ஊர் எது? தேர் அழுந்தூர் என்று சொல்லக்கூடிய ஊரினை சேர்ந்தவர். எந்த ஊரு? தேர் அழந்தூர். தேர் அழந்தூர். சரி, இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? வைணவ சமயத்தை உரியவர். வைணவ சமயத்தை உரியவர். மரபு உவச்சர் மரபிலே தோன்றியவர். உவச்சர் மரபிலே தோன்றியவர். இவருக்கு உண்டான வேறு பெயர்கள் என்னென்ன? கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவார்கள். கவி சக்கரவர்த்தி கண்ணதாசனா? கவி சக்கரவர்த்தி கண்ணதாசனையும் சொல்லுவாங்களா? எஸ், கவியரசு கண்ணதாசன் சொல்லுவாங்க இல்லையா? கம்பரே கவி சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. கல்வியில் பெரியவன் கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வியில் பெரியவன் கம்பன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும். கவிப்பாடும். இவர் எழுதின பாடல்கள் விருத்தம் என்னும் ஒன்பா விருத்த பாடல்களை பாடியிருக்கிறார். அப்ப விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். விருத்தம் என்னும் ஒன்பா சிறந்த பாவிற்கு உயர் கம்பன். உயர் கம்பன். இப்படி கவி சக்கரவர்த்தியாக சொல்லக்கூடிய கம்பரை பற்றி பெருமைகள். அப்ப இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். கம்பரின் பெருமைகள் யாவை? அல்லது கம்பரின் பெருமைகளை சுட்டும் தொடர்களை கூறுக. கம்பரின் பெருமைகளை சுட்டும் தொடர்களை கூறுக. இந்த 4 பாயிண்ட் எடுத்தோம்னா 4 2 மார்க். காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இந்த கம்பராமாயணத்தின் முழுமை பெற உதவிய வள்ளல் யாருன்னு கேட்டா, முன்னாடி எழுதின திருவெண்ணெய்நல்லூர் சடையப்பா வள்ளல். என்கிட்ட அறிவு புலமை இருக்கு, ஆனா பொருள் இல்லை. அப்ப எனக்கு பொருள் உதவி செய்தா என்னிடத்துல இருக்கக்கூடிய அறிவால விளைந்த கருத்துக்களை நான் எழுதி முடிப்பேன். அப்ப அந்த பொருள் உதவி செய்து அந்த பாடலை முழுமை பெற செய்ததற்கு உதவி செய்தவர் யாருன்னு கேட்டா திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். அப்ப கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு கேள்வி கேட்பாங்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? ஆதரித்த வள்ளல் யாருன்னு கேட்டா திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். முன்னாடி எழுதப்பட்டது இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். இந்த நன்றி மறவா பண்பினை எப்படி நம்ம செய் நன்றி அறிதல்ல, ஒருவர் செய்த நன்றியை மறக்க கூடாது, ஒருவர் செய்த தீமையை அன்றே மறந்து விட வேண்டும் என்று படிச்சோம் அல்லவா?
அந்த நன்றி மரபா பண்பினை தன்னுடைய காப்பியத்திலே குறிப்பிட்டிருக்கிற பெருமை இந்த கம்பரை சார். ஏன் சார் இவருக்கு கம்பர் என்ற பெயர் ஏற்பட்டது? காரணம் பல விதமாக கூறப்படுகிறது. கம்பத்தின் அடியில் பிறந்ததனால இவருக்கு கம்பர் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கம்பம்னா இது போஸ்ட், கம்பர், கம்பம், மீன் கம்பம்னு சொல்றல. அது போல கம்பத்தின் கீழ் வீட்டுல கூட பெரிய பெரிய தூண் வச்சிருப்பாங்க. இங்க கூட ஒரு கம்பம் நிக்கிறது, எல்லோ கலர்ல, ப்ளூ கலர்ல, கிரீன் கலர்ல அப்படின்னு ஒரு கம்பம் நிக்குது இல்ல? கம்பம் நிக்குதா? வரண்டாங்களா? நீ கூட இதெல்லாம் கொடியெல்லாம் கட்டினீங்க. இந்த கம்பம், இந்த கம்பத்தின் கீழ் பிறந்ததுனால அவருக்கு கம்பர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. இந்த கம்பம் கொள்ளையில காவல் காப்பாங்க பார்த்திருக்கீங்களா? கம்பு வயல்காட்டுல கம்பு விளைவிச்சிருக்கும் போது பெரிய பெரிய கதிரெல்லாம் மேல் நோக்கி விளைஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்ண பறவைகள்லாம் பறந்து வந்து கொத்தி கொத்தி திருந்து போயிடும். அப்ப உழவுழைப்பு விளைச்சல் கிடைக்காம போயிடுறதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னா அந்த நிலத்துல ஒரு பெரிய பறன் போல போட்டு மேல ஏறி நின்றுகிட்டு ஒரு டப்பா வச்சுக்கிட்டு இப்படி தட்டுவான். நம்ம கூட சின்ன வயசுல ஏதாவது ஒரு பெட்டி கிடைச்சுன்னா வச்சு தட்டிங்கன்னு ஏதாவது பாட்டு பாடிக்கின்னு ஜாலியா இருக்கும் இல்ல? ஏதாவது ஒண்ணு கட்டிக்கிட்டு பாட்டு நிற்கும். ஆனந்தம். அந்த ஆண் வயசுக்கெல்லாம் கிடைக்குமா? இப்ப அப்படி பாடினா ஏதோ மண் கைட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவான். அது போல கட்டினா என்ன ஆகும்? ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கம்பம் கொள்ளையில பறவைகள் வந்து கொத்தி தின்னாது. அப்ப அந்த கதிர்கள் முழுமையா விவசாயிக்கு போய் சேரும். அது போல கம்பம் கொள்ளையில காவல் காத்த காரணத்தினால அவருக்கு கம்பர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்குமோ? இப்படியும் ஒரு சாரார் நரசிங்கமூர்த்தி அவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்க? எதுல இருந்து தோன்றியது? தூணிலிருந்து தோன்றியவர். பக்த பிரகலாதனுடைய கதையை கேட்டிருக்கலாம் இல்லையா? உன்னுடைய இளைய கசாயிப்பு கேட்பாரு, கசிப்பு கேட்பாரு. உன்னுடைய கடவுள் அறின்னு கூப்பிடுறியே, எங்கே? இந்த தூண்ல இருக்காரா? இந்த கதவுல இருக்கிறாரா? அப்படின்னு தன்னுடைய கதாயத்தை எடுத்து அடிப்பார். அப்ப அந்த தூணில இருந்து பிளந்து வெளியே வருவாரு. அவர்தான் யாருன்னு கேட்டா நரசிம்மமூர்த்தி, சிங்கமோகம், ராகவா ஒரு படத்துல வருவாங்க. அது போல வருவார். அப்ப தூணில் இருந்து தோன்றியதனால இவருக்கு கம்பர் என்ற பெயர் ஏற்பட்டு இருக்கலாம். இப்படின்னு பலவிதமான பெயர் காரணம் கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் ஏன் கம்பர் என்ற பெயர் ஏற்பட்டது காரணம் சொல்லிட்டுனா, ஆசிரியர் பற்றி குறிப்புகளும் சொல்லிட்டுனா, நூல் பற்றி குறிப்புகளும் சொல்லிட்டுனா, இன்னும் சில ஒரு கருத்துக்கள் இருக்கு. பிரேக் பெற்றுவாங்க. அடுத்த சொல்லி முடிச்சுட்டு பாடல்களை போகலாம். சரியா? ரைட். Say thank you.